ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது குமாரசாமி ராஜா, சென்னை மாகாணத்தினுடைய கடைசி முதலமைச்சர், சென்னை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அவர்கள். அவர் பிறந்தது ராஜபாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றூர். ஏன்னா அவர் பிறந்த காலகட்டத்தில் அது ஒரு சின்ன ஊராக தான் இருந்தது. எந்த விதமான தொழில் வளர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான ஊரக கட்டமைப்புகளும் இல்லாமல் இருந்த இடம்தான் ராஜபாளையம். ஆந்திராவில் உள்ள ராஜூஸ் என்று சொல்லக்கூடிய இனத்தை சார்ந்தவர் அவர். ஆந்திராவிலேருந்து ராஜபாளையத்துக்கு அவங்க குடும்பம் வருது. ரொம்ப இளம் வயதிலேயே அவருடைய தந்தை தாய் 2 பேரையுமே அவர் இழந்துடுறாரு. உடன் பிறந்தவர்களும் யாருமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய பாட்டியால தான் வளர்க்கப்படுறாரு இவர். கல்வியில போதிய நாட்டம் இல்லாத சூழல்ல சமூக பணி செய்யணும், அரசியலில் ஈடுபடணுங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக வருது. சுதந்திர போராட்ட காலகட்டம் மகாத்மா காந்தி அவர்களாலையும் சத்தியமூர்த்தி அவர்களாலையும் அன்னி பெசன்ட் அம்மையார் போன்றவர்களுடைய எண்ணங்கள், எழுத்துக்கள், பேச்சுக்கள் இதால ஈர்க்கப்பட்டு அவர் அரசியலுக்கு வராரு. காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைச்சிக்கிறார். அது மட்டும் இல்லை, ராஜபாளையம் பகுதியில் ஒரு தொழில் வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு. அப்போது அங்கே நிறைய தொழிற்சாலைகளை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் தான் குமாரசாமி ராஜா அவர்கள். அதன் பிறகு அந்த மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அதுலேயும் சில முக்கிய பொறுப்புகளை வகித்து தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்களில், இந்தியா விடுதலை பெற்ற காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவங்கள மிக முக்கியமான ஒரு மனிதர் நம்முடைய குமாரசாமி ராஜா அவர்கள். அவர் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையாளராகவும் இருந்திருக்கார். அவர் நண்பர்களோடு பேசும்போது சொல்லுவாராம், நீங்கள் ஒவ்வொருத்தருமே யோக்கியனாக மாறிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அயோக்கியர்களுடைய பட்டியலில் ஒன்று குறையும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப சரியாக இருந்திருக்கார். மிக சிறிய ஒரு வீட்டில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானத்தையே இந்த நாட்டுக்கு சொத்தாக அவர் கொடுத்துருக்கார். காங்கிரஸ் கட்சியினுடைய பொன்விழா கொண்டாடும் வகையில் அவர் ராஜபாளையத்தில் ஒரு பெரிய மைதானத்தில் பெரிய விழாவை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்காக அவர் இது பண்ணியிருக்கார். ராஜபாளையம் பகுதிகளில் இன்னைக்கு நிறைய மருத்துவ வசதிகள் இருக்குது, சுகாதாரத்துறை வசதிகள் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, கல்விக்கூடங்கள் இருக்குது, தொழிற்சாலைகள் இருக்குது. அப்படின்னா அதுக்கெல்லாம் விதை போட்டவர் யார் அப்படின்னா குமாரசாமி ராஜா அவர்கள் தான். அந்த அளவுக்கு தன்னலம் கருதாமல் பொதுநலத்துக்காக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் குமாரசாமி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய புத்தகங்கள்லாம் நிறைய வாசிப்பாராம். நிறைய நூலகங்களில் அவருடைய நேரத்தை அதிகமாக செலவு செய்வார் அப்படின்லாம் ஒரு வரலாறை படிக்கும்போது நமக்கு தெரியுது. மிக கடுமையான போராட்டங்கள், அந்த சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக பல சட்டங்களை எதிர்த்து போராடி குரல் கொடுத்து அதற்காக சிறை தண்டனையெல்லாம் அனுபவித்து இருந்தாலும் தளராத தன்னுடைய முயற்சியினால மிகப்பெரிய முன்னெடுப்புகளை எல்லாம் கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர் அப்படின்னு இன்னைக்கும் அவர் பெருமையாக சொல்கிறாங்க. திருவள்ளிபுத்தூராக இருக்கட்டும், ராஜபாளையமாக இருக்கட்டும், அந்த சுற்றி வட்டாரத்துல பகுதிகள்லாம் ஒரு பின்தங்கிய மாவட்டங்களாகத்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த இடங்கள்லாம் தொழில்துறையில் முன்னணியில் இருக்குது அப்படின்னா அதற்கான விதையை போட்டு அதற்கான வளர்ச்சிகளை கொடுத்தவர் நம்முடைய குமாரசாமி ராஜா அவர்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.